ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுல சிம்மாசனத்தில் அமருமா சிம்மம்? அமருவாங்க. அதாவது அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல சனி இருந்து எங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்காரு. நீங்க அமருவாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரும். கவலைப்படாதீங்க. அது ஒரு விதி தான். 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஏனற்ற துன்பங்கள் வரும். வீண் பழி அவச்சொல்லாம் ஆளாக வேண்டியிருக்கு. வீண் பழின்றது தெரிஞ்சுக்க, நம்ம செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆகிறது, அந்த மாதிரி ஆறுது. அது ஆயுள் ஸ்தானமும் கூட இல்லையா? ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள்காரங்க சனி அமரும்போது ஆயுள் ரீதியான கண்டங்களை கொடுக்குன்றது விதி. அது அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. விதி விலக்குகள் இருக்குல்ல. ஸோ அந்த விதி விலக்கை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமா வர்றது மீன ராசி, குருவுடைய வீடு. இப்போ நம்ம அந்த வீடு கொடுத்தவன நிலையை நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்தானம் கெட்டிருக்குன்றது எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே அசுபர்கள் உட்காந்துட்டா மட்டும் பத்தாது. அந்த அசுபருக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்காரு, என்ன நிலையில் இருக்காரு, ராசிக்கு ஃபேவராக இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அசுபர் சனிக்கு 8ஆம் இடம் வர்றது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் வர்றது மீன ராசி. மீன ராசியில் சனி இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த குரு எங்கே இருக்காரு? இப்போ லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ சனி கண்டிப்பாக கெட்டது பண்ணாது. அது முழு சுபகிரகமான வீடாக வர்றதுனாலையும் சனி கெட்டது பண்ணாது. மேலும் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல இருந்து இந்த ஆண்டு துவங்கல பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 12ஆம் தேதியே குரு, அதாவது மே 26ஆம் தேதி குரு கடகத்துக்கு வந்துடுவார். ஸோ கடகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா இன்னும் பலம் பெற்றுட்டதா அர்த்தம். அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்துட்டார் அப்படின்னா 8ஆம் இடத்து அதிபதியாக குரு கெட்டு போகிறது சிம்மத்துக்கு நல்லது. ஏன்னா கெட்டவன் கெட்டிட்டில். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், கெட்ட ஸ்தானம். 12ஆம் இடம்ன்றது இன்னொரு மறைவு ஸ்தானம். அங்கே அவர் மறைஞ்சிட்டாருன்னா கெட்டவன் கெட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ அங்கே 8ஆம் இடத்துல இருக்க சனிக்கு வேலை கிடையாது, தொந்தரவு பண்ணாது. இதோட இன்னொரு முக்கியமான கருத்து இருக்குது. குருவுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பலம் வாய்ந்தது. அவர் எங்கே மறைஞ்சிருந்தாலும் சரி, நீசத்தில் இருந்தால் கூட அவரோட பார்வைக்கு பலம் எப்பயும். நல்லவங்களோட பார்வை நல்லது தான் செய்யுன்ற மாதிரி குருவுடைய பார்வை மிக சிறந்த யோகங்களை செய்யும். ஒரு தோஷத்தையே யோகமாக மாற்றிடும். கடகராசிக்குள்ள மே மாதம் குரு வந்த பின்னாடி அவரோட பார்வை நேராக 9ஆம் பார்வை மீனத்தில், அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமா இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுக போகுது. அங்கே இருக்க சனி மேலே விழுக போகுது. அப்போ அஷ்டம சனி கண்டிப்பாக ஒரு துளி கூட தொந்தரவு பண்ணாது சிம்மராசிக்காரர்களை. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி சிம்மாசனத்தில் அமருவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். சிம்மாசனத்தில் அமர போகிறாங்க. அஷ்டம சனிலேருந்து விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு மற்றபடி இந்த பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, இந்த சூழல்லாம் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி தகவல் அமைச்சிக்கலாம்? ஆமாம், கண்டிப்பாக இப்போ பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம குருவை பிடிச்சிடணும். குருவை பிடிச்சிட்டோம்னா குரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்தை தான் கொடுப்பாரு, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுப்பாரு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பொறுப்பு உணர்ச்சி தான், கடமை உணர்ச்சி தான். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸு. கடன் அப்படின்றது காசு பணமாக ஒன்று வாங்குறது மட்டும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நான் இதை உங்களுக்கு செஞ்சு தரேன், இது என் பொறுப்பு அப்படின்னு வார்த்தையாக சொல்கிறதும் கமிட்மெண்ட்டு கடன் தான். இந்த மாதிரி எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு இந்த நம்ம படத்தில் சொல்லுவாங்களே, விவேக் படத்தில், அந்த மாதிரி எப்பயுமே ஒரு கடமை பாக்கியோடு சுற்றிட்டு இருக்கிற ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தான். அதனால் சில தேவையற்ற விஷயங்களை தலையிடுறதை விட்டுட்டு நம்ம உண்டு, வேலை உண்டு, குடும்பம் உண்டுன்னு இருந்துக்கிட்டாங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு குருவும் சுக்கிரனும் உறுதுணையாக இருக்கிறாங்க, சுபர்களும் உறுதுணையாக இருக்காங்க, அசுபர்களுமே உறுதுணையாக தான் இருக்கிறாங்க. தைரியமாக இருக்கலாம். ஓகேண்ணா. அந்த தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் அவங்க மூக்க நோண்டிக்கணும். ஆமாம். ஓகேண்ணா. மற்றபடி இப்போ இவங்களுக்கு இன்னும் இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்? கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இயல்பாக சிவபக்தர்கள், இயல்பாகவே சிவன் மேலே ஒரு பற்றும் சித்தர் வழிபாட்டிலையும் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அனுபவத்துலேயும் சரி, நான் என்னோட புரிதல்லையும் சொல்கிறேன். சிவ வழிபாடு, சித்தர் வழிபாடு பக்திக்கும் ஞானத்துக்கும் உகந்தது. பணம் வேணும், ஒரு சம்சாரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்ந்துட்டு குடும்ப வாழ்க்கை, உங்களை நம்பி ஒரு குழந்தை இருக்குது, குடும்பத்தை நடத்தணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சித்தர் பின்னாடி சிவன் பின்னாடியும் போனீங்கன்னா உங்களுக்கு பணம் வராது, பக்தி மட்டும்தான் வரும்.
அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரச்சனை வரும். அப்போ இந்த தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நாராயணரை பிடிச்சே ஆகணும். பணத்தை கொடுக்குறது பெருமாள் தான். நம்ம ஐயா திருவள்ளுவர் சொன்னது தான், பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பொருள் காசு இல்லையா நீங்கள் இருக்க லாய்க்கு இல்லை அப்படின்னாரு இல்லையா, அது மாதிரி பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ நமக்கு பொருளும் வேணும், அருளும் வேணும். அருளுக்கு சிவனை பிடிக்கிறது மாதிரி பொருளுக்கு நீங்கள் நாராயணரை பிடிச்சே ஆகணும். குறிப்பாக சூரியனுடைய ராசி ஆதித்யம் பெற்ற சிம்மராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் வழிபாடு அவசியம் பண்ணணும். சூரிய நாராயணன் கோயில் தேடி போக வேண்டியதில்லை. காலைல வீட்டை விட்டு கதத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னா அதிகாலையில் சூரியன் உதயமாவார். 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கும்பிட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்லாம் கொடுக்கலாம்? தாராளமாக வந்து இவங்களுக்கு அஷ்டம சனி இருந்தால் கூட நான் வந்து 75 மார்க் கொடுக்கலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து நம்ம ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, அந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அது தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அது தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா, ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது.
ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது, இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.